மங்களகாரகன் முழு சுபத்துவம் பொருந்திய நவ கிரகங்களில் குருவுக்கெல்லாம் குருன்னு பெயர் எடுத்த குரு பகவானை ராசி அதிபதியை கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க? எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவங்க. இவங்களே குருவாக தான் இருப்பாங்க. தான் கடின உழைப்பால் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கக்கூடியவங்க. தனக்குன்னு எந்த ஒரு ரகசியத்தையும் எப்போவுமே வச்சுக்க மாட்டாங்க. மற்றவங்கள வாழ வைக்கிறது தான் இவங்களுக்கு பெரிய சந்தோஷமே. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் யார் என்ன வேணால் இருக்கட்டுங்க, இவங்க இருக்கப்பட்ட வீட்டில் பிறந்தாலும் சரி இல்லாத வீட்டில் பிறந்தாலும் சரி தன் திறமையால் முன்னேறக்கூடியவங்க. ஒருவேளை பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா கூட அந்த சொத்து பத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு நான் என்ன சம்பாதிச்சு எனக்குன்னு என்ன பாதை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாதையை வகுத்து அதில் பயணம் பண்ணக்கூடியவங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதையும் பார்த்து வெந்து போக மாட்டாங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் தனுசு ராசி என்றைக்குமே உறுதியாக இருப்பாங்க. தன்னோட இலக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. மலை அளவுக்கு உயரமான இலக்காக இருக்கும். அதை சர்வ சாதாரணமாக மற்றவங்களால அடையவே முடியாதுங்க. ஆனால் அதை அடைஞ்சு காட்டுறது தான் ஒரே வழிங்கிறதுல இந்த தனுசு ராசி உறுதியாக இருக்குங்க. இப்படி பேசும்போது பெருமை சேர்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக தாங்க இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கிரகங்களில் மாற்றமாகறாங்க, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களுக்கு மாற்றமாகறாங்கன்னு தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, சாதகம் இல்லாத இந்த விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை சாதகம் இல்லாமல் எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும், இதோடு நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன, அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்கிறது, நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய பதிவாக தாங்க இந்த பதிவு இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிபதியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானினுடைய பரிபூரண அருள் தனுசு ராசி அனைவருக்குமே கிடைக்கட்டுங்க. சரிங்க, இப்போ சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நாட்கள் தாங்க இந்த நாட்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறி வச்சா எதுனாலும் விழும். ஒன்று நினச்சிட்டிங்க அப்படின்னா அது நடக்குங்க. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. உலகிற்கெல்லாம் வெளிச்சம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான் இனி தனுசு ராசியை தொட்டது எல்லாமே ஜெயந்தாங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், பூரடம் நட்சத்திரம், உத்திராட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது தனுசு ராசி இல்லையா? தனுசு ராசியோட அதிபதி குருங்க. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. உங்கள் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை உண்டாக்குது. 3ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தாலே பாதிப்பு. 2 பேரும் கூட்டணியில் 3ஆம் இடத்துல உக்காந்துட்டு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. வருட கிரகங்கள் அனைத்துமே தனுசு ராசிக்கு நல்ல நிலையில் தான் இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் நல்ல கிரகங்கள், அதாவது நல்ல மாற்றத்தை மட்டும்தாங்க ஏற்படுத்துகிறாங்க. எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் கண்டிப்பாக நடக்காதுங்க. சுப கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதிக அளவிலான முயற்சிகள் உங்களை செய்ய வைக்கும். அதன் மூலம் நீங்கள் அதிக அளவிலான வெற்றிகளை பெறுவீங்க. எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி. உங்கள் ராசியை குருவே பார்க்குறாரு. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்குங்க. நீங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க. எடுத்த விஷயங்களில் எல்லா
எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்குங்க. திருமண பாக்கியம் உண்டாகும். ரொம்ப நாளாக வரன் பார்த்து வரன் அமையல. ஆண்கள் பெண்கள் மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்ருக்கோம். முதல் வாழ்க்கை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தினால சரியில்லை, இரண்டாவது திருமணமாவது நடக்குமா, இப்படி திருமணம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த பாக்கியம் வந்து கைகூடி வருங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. 6ஆம் இடத்துக்கு உரியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. குழந்தைகள் மூலம் ஏற்றம் உண்டாகும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதோட 9ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறது நன்மையை ஏற்படுத்துதுங்க. குழந்தைகள் மூலமாக பெருமை உண்டாகுது. இந்த இடம் வந்து அவரோட மேற்படிப்பு நல்லபடியாக அமையும். நீங்களே மேற்படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க. அதே போல் சமசப்தம ஸ்தானத்தில் 9ஆம் அதிபதி இருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாலேயும் ஏற்றம் உண்டாகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் தொட்டது எல்லாமே லாபம் கிடைக்கும். சூரியன் வந்து சமசப்தத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறது நல்லது. அதோட ஆட்சி பெற்ற புதன் 7ஆம் வீட்டில் இருக்காரு. இந்த 3 கிரகங்களுமே இணைஞ்சு அபரிவிதமான ஏற்றத்தை தனுசு ராசிக்கு கொடுக்குறாங்க. கூட்டு தொழிலையுமே நல்ல ஏற்றம் நல்ல வெற்றி வந்து உண்டாகுங்க. இதோட லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஆண்கள் பெண்களாலேயும் பெண்கள் ஆண்களாலேயும் ஏற்ற முடியும்னு சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் அவர்களால் சின்ன தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. யார்கிட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கவனமாக தள்ளி வச்சு பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க. இல்லைனா நீங்கள் நட்சத்திரத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அதிர்ஷ்டம்னு பார்த்தோன்னா இந்த பந்தயம் லாட்ரி மூலமாக திடீர் பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. புதிய கடன் அமையிறது, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படுது. இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் உருவாகும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் எதை செய்கிறதா இருந்தாலும் எச்சரிக்கையாக செய்யணுங்க. ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும். பின்னாடி என்ன நடக்குங்கிற ரிசல்ட் எப்படி வருங்கிறத உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்குங்க. இதோடு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். அதுவும் இதெல்லாம் வந்து நடக்குமான்னு ஏங்கின விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நடக்குங்க. அந்த பாக்கியங்கள் அதிக அளவில் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாமே கைகூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான சீட்டு கிடைக்குங்க. கடல் சார்ந்த தொழில்கள் கிடைக்கும். தங்க வியாபாரம் கல்வி நிறுவனங்களில் ஏற்றமான காலகட்டங்க. இதோட தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடம் பெயரலாம். மற்றபடி வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிதிநிலை எல்லாம் மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக முன்னேறி போவீங்க. தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கடவுள் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நினச்சிருக்க நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்புங்க. இதோட ஒட்டு மொத்தமாக எல்லா விதங்கள்லேயும் நன்மையை கொடுக்கும். எதை வேணால் செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் இருக்குங்க. எதுலேயுமே வெற்றி பெறுவீங்க. சந்தோஷம் உண்டாகும். பணவரத்து அதிகமாகுங்க. நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க கீழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான கையிருப்பு இருக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோக பணிகளில் கவனம் செலுத்துவீங்க. முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்பீங்க. மேலதிகாரிகளால் நன்மைகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் இருக்குது. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும். இதுவே உங்கள் பிள்ளைகள் கூட மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க போறீங்க. அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த இறுக்க நிலை மாறுதுங்க.
இத்தனை நாளாக மூஞ்சி திருப்பிட்டு பேசாமல் போன குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இதோட பெண்களுக்கு இத்தனை நாளாக பயம் பதட்டம் இப்படி இருந்த நீங்கள் துணிச்சலாக எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்பொருள் விலகுதுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுது. கடன் தொல்லை இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க. சிறப்பாக வேலை பார்த்து பாராட்டுகளை பெற போகிறீங்க. ஆடை உபகரணங்கள் சேருங்க. அடுத்தது அரசியல் துறையில் இருக்கவங்களுடைய பயணங்கள் மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் கிடைக்குங்க. நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த நீதிமன்றத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு கொடுக்காத தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசி மற்றவங்களை விட நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. கீழே விழுறது எல்லாமே எழுந்து வர்றதுக்கு தான். அதுவும் எழுந்து வர்றதுனா சாதாரணமாக இல்லை. நம்ம ஏன் கீழே விழுந்தோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இனி விழுகாத அளவுக்கு மற்றவங்க நம்மளை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எழுந்து நிற்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானித்து திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. இன்னொன்று, இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி குருவை அதிபதியாக கொண்டவங்க. குரு பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவருங்க. முழு சுபகிரகம்னு பேர் எடுத்தார். இவர் அதிபதியாக கொண்ட தனுசு ராசி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயம் குரு எல்லா ராசிக்கும் நன்மையை செஞ்சாலும் தனுசு ராசிக்கு மட்டும் எந்த ஒரு நன்மையுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தனுசு ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. குருவுக்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய, அதாவது தேவர்கள் எல்லாருக்கும் குருவாக விளங்க கூடிய குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு செவ்வாய் பகவான் வரப்போகிறாருங்க. ஆனால் நான் இருக்கும்போது எப்படிப்பா என் ஆளு மேலே நீ கை வைப்பன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி குரு பகவான் செவ்வாய் தரக்கூடிய ஆபத்துகள் எல்லாத்தையும் அதிர்ஷ்டமாக கொட்ட போகிறாருங்க. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தலை தப்பு வாங்குகிற அளவுக்கு எல்லாமே நடக்குங்க. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. இப்போ தனுசு ராசிக்காரங்க என்ன யோசிப்பீங்கன்னா, அட போமா நீ எதுக்கு சொல்லியேமா இருக்கலாம், ஏதாவது நல்லது இருந்தால் சொன்னால் பரவாயில்ல, இப்படி ஆபத்துங்கிறையே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ அதிர்ஷ்டம்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆபத்தை எப்படி நீங்கள் கையாளலாம், அதோட குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு, கெட்டதை எப்படி விழுக்கணும், நல்லதை எப்படி தூக்கி பிடிக்கணும், இதுதாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில் செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சனி பகவானினோட நேர்பார்வைக்கு போகிறாரு. சரிங்களா. இதன் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 45 நாட்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ஓகேங்களா. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது அங்காரகன், பூமிக்காரகன், நீதியை நிலைநாட்டக்கூடிய வலிமையான கிரகம்னு பேர் எடுத்துவர். இப்போ பொதுவாகவே ஒருத்தனோட வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னா ஜாதகத்தை தூக்கிட்டு சனி பகவானினோட பாதிப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுமா அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. ஆனால் அவரோட பரவாயில்லைங்க. ஆனால் அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்க்கவே முடியாதுங்க. உங்களுக்கு பாதகமாக இருந்துட்டா உங்களை மாதிரி ஒரு துரதிர்ஷ்டசாலியை பார்க்கவே முடியாது. ஏன்னா எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும். கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், கோர்ட்டு கேஸு வழக்குன்னு அலைய விட்டுருவாங்க. சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது ஏன் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகிறப்ப வர்ற பிரச்சனை வருது, இல்லை சண்டை வருது, சச்சரவு வருது, வண்டி வாகனங்களால் விபத்துகள் வருது. இதுக்கு எல்லாமே காரணக்கர்த்தாவாகவும் இவரே வர்றாருங்க. ஆனால் இப்போ இவர் இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே முடியாது. என்னதான் ஒரு முயற்சி
முயற்சி பண்ணாலுமே செவ்வாய் பகவான் தனுசு ராசியை ஒழிச்சிடலான்னு நினச்சாலும் சரி, உங்களுடைய குரு பகவான் வந்து குறுக்க அந்த கௌசிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி தாங்க போய் நிற்பாருங்க. என்னை மீறி நீ தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, புரியுதுங்களா? தனுசு ராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக நீக்க போகிறாரு. அது எப்படிமா எங்களை காப்பாற்ற போகிறாரு? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இப்போது இது வேற வருதா? நிஜமாவே இந்த குரு பகவானுக்கு எங்களை காப்பாற்றக்கூட வழி இருக்கா, காப்பாற்றக்கூடிய வழி இருக்கா, அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு கூட யோசிப்பீங்க. என்ன ஏன்னா முடியலை, யாரை நம்புறது, எந்த தெய்வம் நமக்கு துணை வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் கூட தவிச்சிருப்பீங்க இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சங்கடங்களை பார்த்துட்டீங்க. ஸோ அந்த சங்கடங்களில் இருந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் அழகாக வாழ்க்கையை அப்படியே உருட்டிக்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார் இத்தனை நாட்களாக. இதனால் பிள்ளைகள் கூட பிடிவாத குணத்தோடு செயல்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு குழந்தைகளுக்கும் காரணமாகவும் இருந்திருப்பாங்க. நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒரு விதத்தில் விடுதலைன்னு சொல்லலாங்க, இன்னொரு விதத்தில் செலவை கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லலாங்க. செலவுகள் அதிகமாகும். தந்தை வழியில் செலவுகள் வருது, தந்தை ஆரோக்கியத்தில் செலவுகள் வருது, உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் வகையில் செலவுகள் வரும். ஸோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்கு காரணகர்த்தா, குறிப்பாக உடன்பிறப்புகளுக்கான கிரகம் இவருங்க, சரிங்களா? ஸோ அதனால் உடன்பிறப்புகள் கிட்ட இல்லை உடன்பிறப்புகள் வகையில் இருக்கக்கூடியவங்க கிட்ட அவங்க எனக்கு அண்ணன் முறை வேணும், தங்கச்சி முறை வேணும், அக்கா முறை வேணும்னு சொல்கிறீங்களா? அந்த மாதிரி ஆட்களை கூட உங்களுக்கு பாதிப்பு வருங்க. குறிப்பாக இரத்த பந்தம் கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, உடன்பிறப்புகள், அவங்களாலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும். உஷாராக இருந்துக்கோங்க. உறவுகள் விஷயத்தில் உஷாராக இருங்க தனுசு ராசிக்காரங்க. இது உடன்பிறப்புகளுடைய திருமண செலவுகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 3ஆம் இடத்தை பார்க்கறது மூலம் தம்பி தங்கைக்கு உங்களுடைய உதவிகள் வந்து தேவைப்படும். 1.5 மாதத்துக்கு குரு பகவானினுடைய அருள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து பார்வையை கொடுக்கறதுனால செவ்வாய் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு அலைச்சல் ஏற்படும். உடல் சோர்வின் மூலம் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கழுத்து கீழ்ப்பகுதியிலிருந்து தொப்புள் வரைக்கும் தொற்று நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்துல கவனம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்படிங்கிறது எல்லாம் வந்து இது ஒன்றும் வேலை கிடையாதுங்க. இன்றைக்கி இல்லையா நாளைக்கு செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம வந்துட்டு ஆரோக்கியம் மட்டும்தான் உண்மையான செல்வங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி பயணங்கள் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால அனாவசியமான பொல்லாப்பை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப அந்த செலவுங்கிற விஷயத்தை தாங்க தனுசு ராசி வாழ்க்கை வந்து சிக்கிட்டு தவிக்குது. ஸோ இப்போ செலவு வரும்னு தெரிஞ்சிருச்சு. கையிருப்பை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. வரக்கூடிய வருமானத்தை வந்துட்டு எப்படி அதிகப்படுத்தணும்னு பார்த்துக்கோங்க. தேவையான செலவா தேவையில்லாத செலவா, உறவுகள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட்டால் கையை கடிக்காமல் கடன் வாங்காமல் அப்படி தப்பிச்சிடலாங்க. அடுத்ததாக செவ்வாயும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுக்கிரனும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை விஷயங்கள், பதவி உயர்வு தொடர்பான விஷயங்களுக்கு கடல் கடந்து நீங்கள் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து அலைச்சல்னு பார்த்தோன்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. குருவும் சனியும் சாதகமாக செயல்படுவாங்க. தனுசு ராசிக்கு சனி பகவான் எதிரியாகவே இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்துட்டு கொடுப்பாருங்க. அதனால் நீங்கள் எதுக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க. இருந்தாலுமே இந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. இளமையிலான ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்துட்டேன், திரும்பவும் வந்து இந்தியாவுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, சொந்த தாய்நாட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் அமைய போகுதுங்க. ஸோ வெளிநாட்டு யோகம் இருக்குது. அதனால் எதை செஞ்சாலும் தனுசு ராசி பொறுமையை வந்து கடைபிடிக்கணும். அதே
மாதிரி அப்பா வழி சொத்து சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்டு தந்தை கிட்ட ஒப்படைப்பதற்கு அதற்கான வழக்கு செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது திரும்ப திரும்ப வரும். ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டாகும். எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் அதிகமாகுங்க. அதனால் கவனமாகவே இருக்கணும். சுக்கிரன் உங்களுடைய சப்தஸ்தானத்தில் குருவோடு இணையிறதுனால நண்பர்களால் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்படுத்துவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய வீண் விரயங்கள் ஆகும். தந்தை வழி உறவுகளோட மோதல் போக்கு கடைப்பிடிக்குங்க. சூழல் இருக்கும். உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் செலவு ஏற்படும். தந்தை வழி சொத்துக்களால் செலவு ஏற்படும். வேலை சம்மந்தமாக வெளியூருக்கு போயிட்டு அதுக்கான செலவு ஏற்படும். நான் வெளியூருக்கு போகல, வெளிநாட்டுக்கும் போகலையேம்மா, ஆனால் உள்ளூர்லேயே இருந்துட்டு கூட அலைச்சல்கள் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் தான் இருக்குங்க. ஆனால் இதை தாண்டி தனுசு ராசிக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பு மரியாதை குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க. அதனால் இனி இந்த வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சினால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஏற்படுத்தாது.